Welcome students. Last class we discussed what is PHP, what is the expansion of PHP, what is the advantage of PHP, what are the web server, who introduced the concept of internet and www, and what is web server. So these are the content discussed in last class. Now we are going to see client server architecture. So client server architecture introduce application sharing mechanism between two different hardware systems. Client server architecture introduce application sharing mechanism between two different hardware system over the network. So different hardware system அப்படிங்கிறது ஒன்று வந்து கிளைண்ட் சிஸ்டத்தில் இருக்கலாம், இன்னொன்று பார்த்தீங்கன்னா சர்வர் சைடில் இருக்கலாம். ஸோ கிளைண்ட் சைட் அண்ட் சர்வர் சைட். ஸோ கிளைண்ட் சைடுடைய ஹார்ட்வேரையும் சர்வர் சைடு இருக்கிற ஹார்ட்வேர் இருக்கக்கூடிய டேட்டா பேஸை நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கான்செப்டாக வந்தது தான் கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். சரிங்களா? சரி, வாட் இஸ் த மெயின் அட்வான்டேஜ் ஆஃப் client server architecture? An application is shared by one or more hardware, either server machine or client machine. ஸோ இப்போ சர்வர் மெஷின்களுக்குள்ள ஒரு சர்வர்லேருந்து என்ன பண்ணலாம், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். கிளைண்ட் டு சர்வரையும் என்ன பண்ணிக்கலாம், ஒரு அப்ளிகேஷன் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இது மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ புரியுதா? ஸோ கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் introduce an application sharing mechanism. ஸோ between two different hardware system over the network. ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ வாட் யூ மீன் பை இன்டர்நெட்? ஸோ நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க் இஸ் கால் இன்டர்நெட் நாம் படிச்சிருப்போம். சரிங்களா? ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது மோர் தென் கம்ப்யூட்டர் கனெக்டட் டு ஷேர் த ஃபைல்ஸ், அதுதான் நெட்வொர்க்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போ இன்டர்நெட்டில் வந்து நம்ம ஒரு ஃபைலை ஷேர் பண்ணுறோம் அப்படின்னா என்ன சொல்கிறோம். ஸோ நம்ம மொபைலில் வந்து ஷேரிட் யூஸ் பண்ணுறோம். இப்போ நம்மளோட மொபைலுக்கும் இன்னொருத்தர் மொபைலுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபைலை சென்ட் பண்ணுவோம். ஃபைலுங்கிறது ஒரு பிடிஎஃப் ஃபைலாக இருக்கலாம், அல்லது ஆடியோவாக இருக்கலாம், அல்லது வீடியோவாக இருக்கலாம். ஸோ நம்ம என்ன அப்ளிகேஷன் கூட ஷேர் பண்ணலாம். அப்போ ஷேர் பண்ண அந்த ஷேரிட் ஆப் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஷேர் பண்ணி இதைத்தான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உன்னோட சிஸ்டம் வந்து கிளைண்ட் ஆகும், உன்னோட சிஸ்டம் வந்து கிளைண்ட் ஆகும், அது சர்வராகவும் ஆக்ட் ஆகும். இது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் நாம் சொல்லலாம். சரிங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸோ வாட் இஸ் சர்வர்? இது சர்வர் A server is a high performance hardware machine. இப்போ நீங்கள் வெப்சைட் ரிசல்ட்டு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் டவுன் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு மெசேஜ். ஸோ இப்போ சர்வர் கேனாட் பி ஃபைண்ட் அப்படின்னு வரும். ஸோ ஒரே டைமில் மோர் தென் யூஸர் யூஸ் பண்ணும்போது நம்ம மோர் தென் 5,000 மெம்பர் 10,000 lakhs மெம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 lakh மெம்பர்ஸ் நம்ம சர்வர் ஆக்சஸ் பண்ணும்போது சர்வர் இன்னும் டவுன் ஆகிடும். அப்போ சர்வர் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம ரிசல்ட் கிடைக்காது. அப்போ சர்வரோட கெப்பாசிட்டி என்ன பண்ணணும், நம்ம ரேம் கெப்பாசிட்டி, ஹார்ட்வேர் கெப்பாசிட்டி, அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ அதுதான் சர்வர். ஸோ அப்போ சர்வர் இஸ் நோன் as சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ சர்வர் சென்ட் ரெஸ்பான்ஸ் டு கிளைண்ட். ஸோ இப்போ கிளைண்ட் ரெக்வஸ்ட் கொடுப்பாரு, அப்போ அந்த கிளைண்ட்டுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் யார் அனுப்புவாங்க அப்படின்னா இந்த சர்வர். ஸோ இப்போது வாட் இஸ் சர்வர்? சர்வர் இஸ் ஏ ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மெஷின். It is a service provider. It send response to the client. ஸோ இப்போ கிளைண்ட் ரெக்வஸ்ட் அனுப்பாங்க, அதுக்கு ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் அனுப்புறது தான் இதோட சர்வரோட ஒர்க். சரி, நெக்ஸ்ட், வாட் டு மீன் பை கிளைண்ட் செப்பரேட் ஹார்ட்வேர் மெஷின் விச் இஸ் கனெக்டட் வித் த சர்வர் இன் த நெட்வொர்க். ஸோ இப்போ நெட்வொர்க்கில் நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே அது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர் மாறும். அப்போ ஒரு ஹார்ட்வேர் மெஷின் வந்து ஒரு சர்வரோட கனெக்ட் ஆகிருந்தால் அது என்ன சொல்கிறாங்க, கிளைண்ட்டுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ரைட். அடுத்து சர்வர் கிளைண்ட்டு சென்ட் ரெக்வஸ்ட் டு த சர்வர். ஸோ இப்போ என்ன பண்ணோம், சர்வர் வந்து ரெஸ்பான்ஸை சென்ட் பண்ணோம், கிளைண்ட் வந்து ரெக்வஸ்ட்டை எதுக்கு சென்ட் பண்ணணும், சர்வருக்கு சென்ட் பண்ணோம். ஸோ சர்வர் இஸ் கிளைண்ட் ஆல்சோ நோன் as சர்வீஸ் ரெக்வஸ்டர் அப்படின்னு கேட்கலாம். ஸோ விச் இஸ் சர்வீஸ் ரெக்வஸ்டர், ஸோ விச் இஸ் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படிங்கிற கொஷின்ஸ் நமக்கு கேட்கலாம். புரியுங்களா? இப்போ சர்வர் இஸ் ஏ ஹை பர்ஃபார்மன்ஸ் ஹார்ட்வேர் மெஷின்
service provider send response to the client. So what do you mean by client? Client is a separate hardware machine which is connected with the server in the network, send request to server and service requester. Next, so இந்த image பார்த்தா நமக்கு தெரியும். ஸோ இது டேட்டாபேஸ் சர்வர், இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் மாதிரி டேட்டாபேஸ் சர்வர். ஸோ 2 க்ரீன் கலர் பாக்ஸ் இருக்குது பாருங்கள், டேட்டாபேஸ் சர்வர். ஸோ இப்போ இந்த 2 டேட்டாபேஸ் உள்ள நெட்வொர்க்கில் கனெக்ட் பண்ணுறோம். ஸோ நெட்வொர்க் அப்படிங்கிறது வந்து இன்டர்நெட்டாக இருக்கலாம், சரிங்களா. அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கிளைண்ட் அப்படின்னு இருக்குது, என்ன இருக்குங்க கிளைண்ட்டு. ஸோ இது கிளைண்ட்டு, இது கிளைண்ட்டு. ஸோ இந்த கிளைண்ட் இதோட நெட்வொர்க், அதாவது இந்த சர்வரோட நம்ம என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ கனெக்ட் பண்ணால் அந்த நெட்வொர்க் நம்ம யூஸ் பண்ணோம், அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்ணுறோம். இது என்ன சொல்லுவோம், கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். இது கிளைண்ட்டு, இது சர்வர். ஸோ கிளைண்ட்டு, இது சர்வர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சர்வர், கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஒரு சர்வர் இன்னொரு சர்வரோட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். ஒரு சர்வர் டவுன் ஆகிடுச்சுன்னா இன்னொரு நீங்கள் ரிசல்ட் பார்க்கும்போது தெரியும். ஸோ சர்வர் 1 சர்வர் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. சர்வர் 1 ஃபெயிலியர் ஆகி போச்சுன்னா நமக்கு சர்வர் 2லேருந்து நமக்கு டேட்டா வரும். ஸோ இது கிளைண்ட் சர்வர் ஆர்கிடெக்சர். ஸோ நெக்ஸ்ட், so client server architecture can be classified to 3 categories. One is single tier architecture, second one 2-tier architecture, and third one multi or 3-tier architecture. So client server architecture model can be classified into 3 categories: single tier architecture, 2-tier architecture, multi or 3-tier architecture. So now we are going to see single tier architecture. ஸோ சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். ஸோ இந்த இமேஜை பார்த்தா தெரியுங்களா. ஸோ இப்போ இது சர்வர், இந்த சர்வருக்குள்ளாரே என்ன இருக்குது அப்படின்னா கிளைண்ட் இருக்கும். ஸோ சர்வரும் கிளைண்ட்டும் ஒரே மிஷின், அதாவது சர்வர் வந்து சர்வராகவும் ஆக்ட், அந்த சிங்கிள் கம்ப்யூட்டர் வந்து சர்வராகவும் ஆக்ட் ஆகும், கிளைண்ட்டாகவும் ஆக்ட் ஆகும். இது 1-tier ஆர்கிடெக்சர். த கிளைண்ட் அப்ளிகேஷன் ரன்ஸ் இன்சைட் த சர்வர் மிஷின் இட் செல்ஃப். அந்த சர்வருக்குள்ளாரையே கிளைண்ட் மிஷின் இருந்ததுன்னா அது என்ன சொல்கிறாங்க நமக்கு, சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். ஸோ திஸ் ஆக்ட் ஆஸ் சிங்கிள் லேயர் இன்ட்ராக்ஷன். ஸோ இந்த சிங்கிள் டயர் அந்த சர்வருக்குள்ளாரையே, அந்த சர்வரையே நம்ம என்ன பண்ணணும், கிளைண்ட்டை ஆக்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு அது சொல்கிறோம் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். அந்த இமேஜ் பார்த்தா இந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ இது ஃபுல்லாகவே என்ன சொல்கிறாங்க, சர்வர். அந்த சர்வருக்குள்ளார தான் என்ன இருக்குது, நமக்கு கிளைண்ட் இருக்குது. ஸோ இதைத்தானே சொல்கிறாங்க சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர். த கிளைண்ட் அப்ளிகேஷன் ரன்ஸ் இன்சைட் த சர்வர் மெஷின் இட் செல்ஃப். திஸ் ஆக்ட் ஆஸ் சிங்கிள் லேயர் இன்ட்ராக்ஷன். ஸோ நெக்ஸ்ட், two-tier architecture. So two-tier architecture. So this is server, this one client inside. So சர்வரோட என்ன பார்த்திங்கன்னா மோர் தென் கிளைண்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம். இப்போ ஒரு கிளைண்ட் ஒரு லேயராகவும் ஆக்டிவேட் ஆகுது, இது ஒரு சர்வர் ஒரு லேயரும் கிளைண்ட் ஒரு லேயராகவும் ஆக்டிவ். அப்போ இது என்ன பண்ணலாமா அப்படின்னா இது 2-tier ஆர்கிடெக்சர். கிளைண்ட் லேயர் இன் tier 1, சர்வர் லேயர் இன் tier 2. ஸோ இப்போ கிளைண்ட் தனியாக இருக்குது, சர்வர் தனியாக இருக்குது. அந்த சர்வருக்குள்ளே தான் என்ன இருக்கும், டேட்டா பேஸ் இருக்கும். ஸோ இது என்ன சொல்கிறாங்க, 2-tier ஆர்கிடெக்சர். ஸோ கிளைண்ட் ஒரு லேயர் இருக்கும், சர்வர் ஒரு லேயர் இருக்கும். ஆனால் சிங்கிள் டயர் ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இந்த கிளைண்ட் மிஷினுக்குள்ளாரே, சர்வர் மிஷினுக்குள்ளாரே என்னது இருக்கும், கிளைண்ட் இருக்கும். இங்கே என்ன இருக்கும், கிளைண்ட் தனியாகவும் இருக்கும், அதுக்கடுத்து என்ன இருக்குன்னா சர்வர் தனியாகவும் இருக்கும். இது என்ன சொல்கிறோம்னா 2-tier ஆர்கிடெக்சர். ஸோ நெக்ஸ்ட் மல்டி ஆர் 3-tier ஆர்கிடெக்சர். ஸோ மல்டி டயர்னு சொல்லலாம் அல்லது 3-tier சொல்லலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சர்வர் மிஷினு. இங்கே இடையில என்ன இருக்குது அப்படின்னா அப்ளிகேஷன் சர்வர்ஸ், அதாவது நம்மளுடைய கண்டென்ட் பிஸ்னஸ் லாஜிக், நம்மளுடைய ரெக்யர்மெண்ட் தகுந்த மாதிரி ப்ரோக்ராமர் தே டெவலப் த கோடிங். ஸோ இங்கே அடுத்து என்ன பார்த்திங்கன்னா கிளைண்ட் மிஷின் இருக்குது. அப்போ இந்த கிளைண்ட் வந்து இந்த சர்வரை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இன்பிட்வீன் என்ன இருக்குது, நமக்கு பிஸ்னஸ் லாஜிக் டயர் அப்படின்ட்டுருக்கு. இந்த கிளைண்ட் மிஷின் வந்து சர்வரோட நம்ம ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா இன்பிட்வீனில் என்ன இருக்குன்னா பிஸ்னஸ்
லாஜிக் டயர் அப்படிங்கிற நமக்கு ஒரு லேயர் இருக்குது. அப்போ இது லேயர் 1, இது லேயர் 2 பிஸ்னஸ் லாஜிக், லேயர் 2 டேட்டாபேஸ், இது வந்து என்ன 3. இப்போ 3 லேயர் இருக்குன்னா அது சொல்ல நம்ம 3 டயர் ஆர்கிடெக்சர் அப்படிங்குவா, இல்லைன்னு சொல்லலாம் நம்ம மல்டி டயர் ஆர்கிடெக்சர். ஸோ திஸ் ஆர்கிடெக்சர் யூஸ்ட் ஃபார் சர்வர் access by client through more than one layer interaction, more than one layer interaction. இது ஒரு லேயரு. ஸோ அப்போ இந்த கிளைண்ட்டை நாம் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா பிஸ்னஸ் லாஜிக் யூஸ் பண்ணணும், அதுக்கடுத்து டேட்டாபேஸ் இது யூஸ் பண்ணணும். The programmer could decide the count of business logic layers according to the software requirement. ஸோ பிஸ்னஸ் லாஜிக் கோடிங் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு நம்ம கோடிங்ஸ் எல்லாமே எதில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பிஸ்னஸ் லாஜிக்கில் இருக்கும். ஸோ அப்போ எதை யார் இது இந்த பிஸ்னஸ் லாஜிக் வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராமர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது 3 டயர் ஆர்கிடெக்சர். ஸோ கிளைண்ட் டயர், பிஸ்னஸ் லாஜிக் டயர், தென் டேட்டாபேஸ் டயர். ஸோ 3 டயர். ஸோ எத்தனை சொல்கிறாங்க 3 டயர் ஆர்கிடெக்சர் ஆர் மல்டி டயர் ஆர்கிடெக்சர். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். The client side architecture can be classified into 3 categories: single tier architecture, 2 tier architecture and multi tier architecture. Thank you.